நான் கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கவாதி, நாங்கள் காங்கிரஸ் தொழிற்சங்கவாதிலாம் அடுத்தது. முதல்ல பொழப்பு போயிடும்ல. தூய்மை பணியாளர் போராட்டத்தை செவிதைக்காத மாண்புமிகு முதலமைச்சர் பைசன் படத்தை போய் பார்த்துட்டு அவர் நேரடியாக ரிப்பன் பில்டிங் போகாமல் ஹைகோர்ட் சென்னை உயர்நீதிமன்றம் ஆர்டர் கொடுத்ததுனால நாங்கள் நைட்டாக அரெஸ்ட் பண்ணோன்னு சொல்லி வீராவேசம் பேசினாங்க. ஏன்னா வேக்கண்ட்டே இல்லாமல் இவ்வளோ பேர் போராடுறா. அப்போ அவங்க செய்யறதுலாம் வேலை இல்லையா? நம்மளெல்லாம் எப்படி புதுசாக முட்டாளாக்குறாங்கிறது புரிஞ்சுக்கணும். எங்கள் மாநிலம் நம்ம திராவிடன் மாடல் இரு கொள்கையில் தான் நாங்கள் படிப்போம், இரு கொள்கையில் தான் படிப்போம். அப்போ டக்குன்னு சுப்ரீம் கோர்ட் கேட்டு இரு கொள்கையில் தானே படிப்போம், உன் பிள்ளை எந்த கொள்கையை படிக்கிறான் சொல்லு. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். கடந்த 6 நாட்களாக தொகுப்பு ஊதியக்கூடிய அந்த செவிலியர் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. என்னென்னா தேர்தல் வாக்குறுதிப்படி எங்களுக்கு பணி நிரந்தர ஆணை கிடைக்க வேண்டும், அதே போல் சம வேலைக்கு சம ஊதியம் சொல்லிட்டு உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அது திரும்பி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல அவங்க ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 750 செவிலியர்கள் தொகுப்பூதிய செவிலியர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த அவல நிலையில நம்ம பார்த்துட்ருக்கோம். உங்களுடைய கருத்து என்ன வெங்கடேஷ் அவர்கள்? தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் திமுக கொடுத்த வாக்குறுதிகளில் ஒன்று கூட உருப்படியாக இந்த திமுக அரசாங்கம் நிறைவேற்றலை. தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட 150 நாட்கள் மேலே போராடிட்டு இருக்காங்க. 150 நாட்கள் போராடிட்டு இருக்காங்க. செவிலியர் கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாக போராடிட்டு இருக்காங்க. 6 நாட்கள் தொடர்ந்து. ஜாக்டோ ஜியோ உங்களுக்கு போராட்டம் அறிவிச்சிட்டாங்க. ஏற்கனவே அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. ஜனவரி 6 அவங்க 10 அம்ச கோரிக்கை வலியுறுத்தி அது இப்போ நீங்கள் சொல்கிறது ஏற்கனவே போராட்டம் நிறைய வாட்டி பண்ணாங்க. மறுபடியும் நாங்கள் குழு போட்டிருக்கோம்னு சொல்லி கக்கன் சிங் பேடிக்கு தலைமையில் IAS உடைய தலைமையில் ஒரு குழு போட்டிருக்கோம். பழைய ஓய்வு திட்டத்தை நாங்கள் ரீகன்சிடர் பண்ணோன்னு சொன்னாங்க. அந்த குழு இப்போ வேலை செஞ்சுதா? அந்த குழு எதனா ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணியிருக்கா? அந்த அறிக்கையின் பாலாக இந்த தமிழக அரசு எதனா முடிவு எடுத்திருக்கா? எந்த தகவலும் இல்லை. ஒருத்தர் போராட்டம் பண்ணால் என்ன பண்ணுவாங்க? இப்போ கரூரில் 41 பேர் செத்தா என்ன பண்ணுவாங்க? உடனே தனிநபர் ஆணையம், அருணா ஜெகதீஷ் தனிநபர் ஆணையம். ஒருத்தர் போராட்டம் பண்ணுறாங்களா, ரொம்ப நாள் போராட்டம் எடுத்தா, சரி உங்கள் போராட்டத்தை நாங்கள் செவி கொடுத்து கேட்குறோம், இந்த ஒரு IAS தலைமையில் ஒரு போராட்ட குழு போட்டோம். போராட்ட குழுக்கான மற்ற விஷயங்கள்லாம் அவங்க இறங்கி என்னென்ன உங்களுக்கு பண்ணணுன்றதை ஒரு அறிக்கையாக தயார் பண்ணி எங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படின்றது கால தாமதம் பண்ணுவதற்கான வேலை. திமுகவுடைய மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி அரசு ஊழியர்கள் தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. திமுகவுக்கு தவறாமல் அத்தனை வாக்குகளை அரசு ஊழியர்கள் போடுவாங்கன்னு அது கலைஞருடைய குறிப்பாக ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் 2 பேருமே மேஜர் ஓட் வங்கி எங்கன்னா அங்கிருந்து தான் வருது. ஸோ இது போல ஒரு காலகட்ட சூழ்நிலையில் இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படுமா? இந்த முறை திமுகவுக்கு எந்த அரசு ஊழியரும் வாக்கு போட மாட்டான். 2வது, திமுக சம்பந்தப்பட்ட அரசு ஊழியர்களாக இருக்கிற தொழிற்சங்கவாதிகள் அவர்களே மாற்று கட்சியினை போய் ADMKல ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு மின்சார சம்பந்தமான ஒரு போராட்ட களம் வைக்குது. இப்போ மின்சாரம் 2 மின்சாரத்தில் ஓடக்கூடிய மின்சாரத்தில் ஓடக்கூடிய பஸ்ஸுகளுக்காக மிகப்பெரிய ஒரு பணிமனையை தண்டையார்பேட்டில் வடசென்னையில் திறந்திருக்காங்க. அதை நிர்வகிக்கிற பணியை யார்கிட்ட கொடுத்துருக்காங்க? தனியார்கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த பஸ்ஸை ஓட்டுறவங்களும் தனியார். பஸ்ஸு கவர்மெண்ட்டுது, அது மெயின்டைன் பண்ணுறது தனியார், ஓட்டுறவங்க தனியார். அப்போ அவன் அண்ணா தொழிற்சங்கவாதியாக இருந்தாலும் கோவப்படுவான், கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கவாதியாக இருந்தாலும் கோவப்படுவான், திமுக தொழிற்சங்கவாதியாக இருந்தாலும் கோவப்படுவான், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தொழிற்சங்கவாதி இருந்தாலும் கோவப்படுவான். முதல்ல அவங்க யூனிட்டி ஆகிடுவாங்களே. வேலைக்கே பங்கம் வர பிறந்தன. அப்புறம் நான் அஇஅதிமுகவோட தொழிற்சங்கவாதி, நான் திமுக தொழிற்சங்கவாதி, நான் கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கவாதி, நாங்கள் காங்கிரஸ் தொழிற்சங்கவாதிலாம் அடுத்தது. முதல்ல பொழப்பு போயிடும்ல. அப்போ இன்றைக்கு 2 பணிமனைகளை மின்சார சம்பந்தப்பட்டால் கொடுத்துருக்காங்க. அதிகமான மினி பேருந்தை பிரைவேட் செக்டர் கொடுத்தாச்சு. கவர்மெண்டால பண்ண முடியலன்னு கொடுத்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பிரைவேட் செக்டர் பல கோடி ரூபாய் நஷ்டத்துல தானே இயங்கிட்டு இருக்கு. ஏன் நஷ்டத்துல இயங்குது? திமுக ஆட்சியில மட்டும் இல்ல, அது முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்சி காலத்திலயும் சரி பிரைவேட்ல நஷ்டத்துல ஈடுபடுதுன்னு சொல்றாங்க. கலைஞர் பீரியட்ல பிரைவேட்ல எல்லா பஸ்ஸும் ஓடனவுடனே அந்த பிரைவேட் பஸ் எல்லாம் அரசு உடைமையாக்கணும்னு ஆக்குனது கலைஞர் அவர்கள் தான் ஆக்குனார். அப்ப வரையும் பிரைவேட் நல்லா ஓடுது, அரசுடைமையாக்கணும் எப்படி நஷ்டமாகுது? அப்பா தனியார் வாகனத்தை அரசுடைமையாக்கினார், மகன் மறுபடியும் தனியார் மகமாக்குறார். இது ஒண்ணு.
இப்போ தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். தூய்மை பணியாளர்களுக்கு வந்து அந்த ராம்கி அப்படின்ற நிறுவனத்துக்கு அந்த ப்ரைவேட் செக்டாரை கொடுத்து 23,000 சேலரியை 16,000 குறைச்சதுனால போராடிட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஹைகோர்ட்டு சொல்லுது, அது சொல்லுது, எதையுமே கன்சிடர் பண்ணல. கடலில் இறங்கி போராடுறாங்க, ரிப்பன் பில்டிங்லேருந்து போராடுறாங்க, பனிமலையிலேருந்து போராடுறாங்க, எங்கெங்க அவங்களுக்கு அது வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் தான் அந்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு நபர் போராடினாலும் போராடுதாங்க. நீங்க யூனியன் எல்லா மண்டலத்துல வந்து வேலைகள் தடைபடாமல் தான் போகுது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க யூனியன் ஆரம்பிக்க எத்தனை பேர் வேணும்? 7 பேர் தான் போகுது இல்ல. அப்புறம் என்ன ஒரு தனிநபர் 2000 பேர் போராடணும்னா 100 பேர் போராடணும்னா எல்லாம் போராட்டம் கோரிக்கையாக தான் இவங்க போராட்டம். எல்லாரும் போராட ஒரு உயிர் போனா விட்டுருவீங்களா? ஒரு தூய்மை பணியாளர் ஒரு உயிர் போயிடுச்சு விட்டுருவீங்களா? ஒருத்தர் தாங்க போராடினாங்க. இன்னைக்கு இவர் நம்ம தமிழ்நாடுன்ற கோரிக்கை வச்சு சங்கரனார் உயிர் எடுத்தாருல, அது எவ்வளவு பெரிய எழுச்சி. அது ஒருத்த உயிர் தானே. அவர் கூட 2000 பேர் வரலாறு. அது 2000 பேர் செத்தானா? ஒரே ஒருத்தர் தான் சங்கரலிங்கம் தானே செத்தாரு. ஒரே ஒருத்தர் போராடி செத்தாரு. அந்த மாதிரி ஒரு உயிரும் வேல்யூபிள்ங்க. பொட்டிலாமலும் ஆந்திராவுக்கு செத்தார்ல, அவருங்க செத்தார்ல, அவங்க வேல்யூ தானே. இங்க இவர் நம்ம மதுக்காக ஒருத்தர் செத்தார்ல, சசிகாந்தா சசிசேகர் அவர் செத்தார். சசி பெருமாள் மது வந்து குடிக்கக்கூடாது, மது கடையை மூடணும்னு செத்து அந்த 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 சாவையே கொச்சப்படுத்திட்டாங்க. அது தனி விஷயம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, தூய்மை பணியாளர் போராட்டத்தை செவிதைக்காத மாண்புமிகு முதலமைச்சர் பைசன் படத்தை போய் பார்த்துட்டு அவர் வந்து நேரடியாக ரிப்பன் பில்டிங் போகாமல் ஹைகோர்ட் சென்னை உயர்நீதிமன்றம் ஆர்டர் கொடுத்ததுனால நாங்கள் நைட்டாக அரெஸ்ட் பண்ணோன்னு சொல்லி வீராவேசம் பேசினாங்க. அதே மதுரை கிளை ஆர்டர் வந்து திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றினா அதை நாங்கள் மதிக்க மாட்டோம். ஹைகோர்ட் ஆர்டர் எதுக்கு மதிக்கிறாங்க பாருங்க. இவங்களுக்கு தோதானா ஹைகோர்ட் மேலே போலியே சொல்கிறது. இல்லை நாங்கள் வந்து அவங்க போராட்டம் தான் பண்ணுறது நாங்கள் அனுமதிச்சிருந்தோம், ஆனால் ஹைகோர்ட் வந்து அப்புறப்படுத்தணும்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க. அதனால தான் நைட்டாக குண்டு கட்டாக தூக்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி செவிலியர்கள் போராடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் 8 நாளாக போடுறாங்க. இரவன் பகலாக போடுறாங்க, நைட்டு பகலாக போராடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி எங்கே எடுத்து போய் இறக்கி விட்றாங்க பாருங்க. ஒரு வீடு எங்கே தரும்? கிளம்பாத்தில் இறக்கி விட்டு பஸ் போகுது. அவங்க என்ன கிளம்பாத்திலே போராட்டம் பண்ணுறாங்க. கிளம்பாத்தில் எங்கே இறக்கி விட்டு அங்கேயே போராட்டம். எப்பவுமே நாலாம் போராட காலத்து போயிருக்கேன். உங்களை அரெஸ்ட் பண்ண என்ன பண்ணுவாங்கன்னா வச்சுக்கிட்டே சுற்றுவானுங்க, சென்னையே சுற்றி காட்டுவானுங்க. 1 மணி நேரம் சுற்றி காமிச்சிட்டு ஆர்டர் வரும், அவங்கள இறக்கி விட்டுருக்கேன்னு ஆர்டர் வந்தோன்னா எங்கள் பக்கத்தில் மண்டபம் இருக்கோ, எங்கள் பக்கத்தில் ஒரு பெரிய இடக்கோ பார்க் இருக்கோ, அங்கே இறக்கி விட்டுருவாங்க. கிளம்பாத்தில் இறக்கி விட்டு அங்கே உள்ளிருப்பு போராட்டம் வந்து மறுபடியும் அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு பூதாகரமாக செவிலியர் போராட்டம் இருக்குது. இந்தியாவிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தான் கம்மியான சம்பளம் பெறுகிறார்கள் சொல்லி டாக்டர் போராட்டம் போயிட்டே இருக்கு. தேர்தல் சமயத்திலும் கொரோனா சமயத்தில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேறுங்கள்னு சுகாதாரத்துறை அமைச்சர் மாசுக்கு வந்து கேள்வி கேட்குறோம். செவிலியர்கள் என்ன சொல்றாரு? சுகாதாரத்துறை அமைச்சர் சூப்பரா சொல்றாரு, நாங்க வந்து சேலரியை 18,000 ஆக்கிட்டோம், ஆனா இப்ப வேக்கண்டே இல்லை. வேக்கண்டே இல்லாம எப்படி நாங்க கவர்மெண்ட் வேலை கொடுக்க முடியும்? ஏன்டா வேக்கண்டே இல்லாம இவ்வளவு பேர் போராடுறா, அவங்க செய்யறதுல வேலை இல்லையா? நம்மளெல்லாம் எப்படி முட்டாளாக்குறாங்கிறது புரிஞ்சுக்கங்க. இப்போ வேக்கண்டே இல்லைன்றீங்க. இன்னைக்கு ஒரு 300 பேர் ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். இன்னைக்கு ஒரு 300 பேர் போராடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 300 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க தானே. அப்ப இந்த வேக்கண்ட் இருக்கனால தானே அவங்க வேலை செய்யறாங்க. அப்ப இவங்க வாய்ப்புசா எப்படி போய் சொல்றாரு? வேக்கண்ட் தான் நாங்க சேர்த்துப்போம், வேக்கண்டே இல்லை அதனால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றப்ப, அப்ப தேர்தல் டைம்ல கொரோனா டைம்ல இந்த அரசு செவிலியர்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தது? பணி நிரந்தர ஆணையத்தை நாங்கள் தருவோம், உங்களுடைய சேலரியை இரட்டி பார்ப்போம் கொடுத்தீங்களா இல்லையா? அதுதானே கேட்கறாங்க. இன்னைக்கு தூய்மை பணியாளருக்கு என்ன நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க? பணி நிரந்தரம் நாங்க செய்வோம். சரி, இன்னொன்று தூய்மை பணியாளருக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்போ என்ன பண்ணுறாங்க, திடீர்னு முதலமைச்சர் விழா வச்சு நாங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு தரோம், காலையிலே டிஃபன் தரோம், 5 மணிக்கு டிஃபன். 5 மணிக்கு டிஃபன் மாண்பு முதலமைச்சர் சாப்பிடுவாரா? 5 மணிக்கு டிஃபன். இல்லை, அப்புறம் இரவு பணி முடித்து வரவங்களுக்கு தான் அந்த 5 மணி உணவு இருக்கட்டுங்க. என்ன வந்தாலும் பல்ல வலிக்கு குளிக்க வேணாம். அவன் காலையில போகிறது அது 5 மணிக்கு. 5 மணிக்கு டிஃபன், மதியான சாப்பாடு, இதெல்லாம் தொகுப்புல போறீங்க. அந்த சாப்பாடு எதில் எடுத்துட்டு போறீங்க? எதில் எடுத்துட்டு போறீங்க? குப்பை வண்டியில் எடுத்துட்டு போறீங்க. நீங்க ஒருத்தர் கொடுக்க மரியாதை அதாங்க. ஏங்க அவர் வந்து தூய்மை பணியாளருங்க, குப்பை வண்டி ஓட்டுறவங்க இருந்தாலும் நீங்கள் அப்படியே சொல்லுவீங்க? நீங்கள் உடல் ஊனமுற்றவர் சொல்றீங்க, என்ன மாற்று கருத்து? மாற்றுத்திறனாளி ஒவ்வொருத்தரும் மரியாதை கொண்டு அழைக்கணும். கண்டிப்பா மாற்றுத்திறனாளிகள், நீங்க விதவை நீ சொல்லக்கூடாது. அதே கலைஞர் தான் பேர் வச்சார், கைம்பெண். எதுக்கு சொல்லனா, ஒருத்தரை நம்ம அழைக்கிறப்ப அவங்க மனசை வந்து அது ஹட் பண்ணக்கூடாது. கண்டிப்பா. அப்ப அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்குற அந்த கேரியரை, அந்த டிஃபன் பாக்ஸை குப்பை லாரியில குப்பை வண்டியில வச்சு நீ எடுத்துட்டு போறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு திமிர், அதிகார திமிர் ஒண்ணு. ரெண்டாவது, அந்த மக்களை நீ எவ்வளவு ஏளனமா நினைக்கிற. கண்டிப்பா. நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், உங்களை யார் இப்ப சோறு கேட்டா? இங்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் எனக்கு சோறு போடுன்னு கேட்டாங்களா? இந்தியா 1967 திமுகவும் அதிமுக மாத்தி இங்க ஆட்சி அமைக்கிறாங்க. சோறு சாப்பிடாம இருந்தா இவ்வளவு நாள் தூய்மை பணியாளர். அவன் வேண்டிய கேட்டதுன்னா,
எனக்கு கொடுத்த சம்பளத்தை எனக்கு கொடு, என் வேலையை நிரந்தரமாக்கு, முடிஞ்சிருச்சு. என் சம்பளத்தை நீ ஏன் குறைக்கிற? பிரைவேட் ராம்கியோட நீ டைப் பண்ணிட்டு ஏன் குறைக்கிற? இதே அம்பத்தூர்ல நீங்க பிரைவேட் செக்டர் ஆக்கி இப்போ ஒரு மண்டல்ல 1 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு தூய்மை பணியாளர்களுக்கு. வராதவங்களாம் வந்துட்டேன்னு கணக்கு பண்ணி இன்னைக்கு எங்களுடைய கட்சியினுடைய கருத்தை தேர்ந்து அதை அம்பலப்படுத்தினாரு. இன்னைக்கு அது கேஸ்ல போயிட்டு இருக்கு. வராதவங்களாம் வந்துட்டான் என்ட்ரி பண்ணி 1 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு. அது தனி கதை. அது வந்து இந்த ஆட்சியில மட்டும் தான் இருக்கு. சென்ற ஆட்சியில் அது போல ஒரு குற்றச்சாட்டு நிறைய. அது நான் கேட்டது இப்ப ஆற்றுறது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாங்க பொது வழியில் வைக்க போறோம். இப்போ நீங்க பிரைவேட் செக்டர் ஆக்குனீங்க, பிரைவேட் செக்டர் நீங்க பூதாகரமா ஆயிடுச்சு. அதற்கான ஒரு சொல்யூஷன் கிட்ட மாண்புமிகு முதலமைச்சர் வரமாட்டேன்றாரு. குடிநீர் வழங்கல் நகராட்சி தலைவர் கே நேரு வரமாட்டேன்றாரு. மாசு வரமாட்டேன்றாரு. மேயர் இருக்கிறாங்கன்னே தெரியல. மேயர் எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல. நான் கேட்கறது என்னன்னா, நீங்கள் அவர்களுக்கு உணவளிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அது எதுக்கு நீங்க டெண்டர் கொடுக்குறீங்க? ஒரு சிம்பிளா சொல்ற, தமிழக அரசுக்கு அங்க இருக்கக்கூடிய பொருளாதார நிறுவனர்கள், பொருளாதார ஆலோசகர்னு ஒரு குழுவை பொறுத்து தண்ட சம்பளம் கொடுக்குதே, அந்த குழுவுக்கு சொல்றேன். இதை நீங்க தூய்மை பணியாளர்கள் சாப்பாடு கொடுக்க போறீங்களா? மாற்றல. காலங்காத்தால 5 மணியில் 6 மணிக்கு அம்மா ஹோட்டல் திறந்துருது. அம்மா ஹோட்டல் திறந்தது. எந்தெந்த தூய்மை பணியாளர்களோ போய் அம்மா ஹோட்டலில் சாப்பிட்டுக்கோங்க. இந்தாங்க டோக்கனை பிடிங்க. முடிஞ்சு போச்சா? அப்ப வந்து நீங்க அம்மா ஹோட்டல் இன்னும் நவீனப்படுத்தி இருக்கலாம். நவீனப்படுத்து, அம்மா ஹோட்டலும் வளரும், நீயும் வளருவ, உன்னுடைய பங்களிப்பு சுத்தமான சுகாதாரமான உணவு கிடைக்கும். அவன் டைமுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடணும்ல. நீ டப்பா வச்சுக்கின்னு வண்டியை தள்ளிக்கின்னு எதுவுமே கொடுங்கல. வந்தியா இந்த டோக்கனை பிடி, சாப்பிட்டா போ, டோக்கன் வாங்கி நேரம் அம்மா ஹோட்டல் போ, சாப்பிடு, முடிஞ்சு போச்சு. அப்போ 1+1 தானேங்க. இது ஒன்று இந்த டிபார்ட்மெண்ட்டும் டெவலப் ஆகும், அம்மா ஹோட்டலும் டெவலப் ஆகும், அவர்களுக்கு மனநிறைவாக சுட போய் சாப்பிடுவாங்க. இந்த டைமில் 5 மணிக்கு நீ சாப்பிட்டே ஆகணும்னு நீ டிஃபன் பாக்ஸ் நீட்டினா அவன் என்ன பண்ணுவான்? எதுவுமே பண்ண முடியாதுல்ல. அவசரமாக பல்லவலிட்டு சாப்பிட்டு தானே ஓடுவான். டோக்கன் தான் என்ன பண்ணுவான்? எல்லா வேலையை முடிச்சு குளிச்சு போய் கை காலெல்லாம் மூஞ்சி கழிச்சு ரிலாக்ஸாக போய் சாப்பிடுவானா? அப்போ இதுலேயும் அடிக்கணும், காசு அடிக்கணும். எப்படி? எல்லா மண்டலுக்கு 16 மண்டல் இருக்கு. எல்லா மண்டலுக்கு தூய்மை பணியாளருக்கு காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு டெண்டரை போடு. ஒரு டெண்டரை போடு, அதுக்கு ஒரு ஆளை பிடி, பெருசா போடு. அவன்கிட்ட கேட்டு நான் கிச்சடி போடுறேன், பச்சடி போடுறேன், இட்லி போடுறேன், சட்னி போடுறேன்னு ஒரு லிஸ்ட்டை கொடு. இதுக்கு முடிவே இல்லையா? முடிவே இல்லைங்க. நான் சொல்றேன், அது மட்டும் தான் முடிவு இல்லைங்க. முழுசா எனக்கு சொல்ல விடுங்க. அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, இந்த டெண்டர் போட்டு இந்த டெண்டர் மூலம் ஒரு அமௌண்ட் அடிக்கிறது. சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கங்க. இப்போ நான் கேட்டது நீ சாப்பாடு போடுங்க முடிவு பண்ணிட்டல. அம்மா ஹோட்டல் லண்டன்ல இருக்குதா, அமெரிக்காவில் இருக்குதா? ஒவ்வொரு மண்டலத்தில் இருக்கா இல்லையா? கண்டிப்பா. இன்னும் சொல்ல போனா எங்கெங்க கார்பரேஷன் ஆபீஸ் இருக்குதோ அங்கதான் அம்மா ஹோட்டலே இருக்கு. எங்க ஏரியால இருக்கு. முன்னாடி கவுன்சிலரோட ஆபீஸ், இந்த பக்கம் கல்யாண மண்டபம், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரேஷன் கடை, பக்கத்துல அம்மா ஹோட்டல். 99.9% கவர்மெண்ட் இடத்துல அந்த இடத்துல தானே இருக்கு. அதுல மாற்று இல்லைல்ல. அப்ப அவன்கிட்ட டோக்கனை கொடுத்து சாப்பிட சொல்ல வேண்டியதுனா. அப்ப இதுக்கு ஒரு டெண்டரை போட்டு அதுக்கு ஒரு பெரிய ஒரு நிதியை ஒதுக்கி அவன் சப்ளை பண்ணி அதுல ஒரு கமிஷன் கமிஷனுக்கான திட்டம். இது திட்டம் பாருங்க. அந்த தூய்மை பணியாளர்களுக்காக இந்த விஷயம் பண்ணல, கமிஷனுக்காக அந்த ப்ராஜெக்ட். அடுத்து யாரு? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், செவிலியர்களுக்கு நிரந்தரமாக்க மாட்டாங்க. ஏற்கனவே வந்து ஆசிரியர்கள், தொகுப்பு ஆசிரியர்கள் நிரந்தரமாக்க போராட்டம் பண்ணி சலிச்சு ஸ்ட்ரைக் இருந்து விட்டுட்டாங்க. அவங்க ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் ஸ்ட்ரைக் பண்ணி இல்ல, அரசு ஊழியர்கள் இன்னும் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஒரே விஷயம், அரசு ஊழியர்களுக்கு வந்து நிதானமா செயல்படுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு முறை அரசு ஊழியர் ஜாக்டோஜி அமைப்பின் தலைவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் வைத்த கோரிக்கை இந்த அரசு நிறைவேற்றவில்லை என்றால், நீங்கள் கொடுத்த தேர்தல் ப்ராமிஸை நீங்க கீப் அப் பண்ணலனா அடுத்த முறை நீங்கள் எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார்க்க வைக்கப்படுவீர்கள். நேரடியா சொல்றான். ஒளிவில்லை, மறைவில்லை, பயம் இல்லை. அடுத்த முறை நீ எதிர்க்கட்சி தலைவர் தான் உட்காருவ. இதே அப்படியே பின்னோக்கி ஒரு 5 வருஷம் பின்னாடி வாங்க. அரசு ஊழியர் போராட்டம் உடனே போய் நிக்கிறது, பதாகையில் போட்டு நான் உங்க கையில இருக்கேன், உங்ககிட்ட உங்களுக்கான அரசு, நாங்க அரசியல் செய்ய வந்திருக்கோம், அவியல் செய்ய தான் வந்திருக்கோம். நீங்க என்ன கோரிக்கை கேட்டு எங்களை தேர்ந்தெடுக்க, நாங்க உங்களுக்கு நிறைவேற்றுறோம். செவிலியர் போராட்டமா சரண் பாய் நிக்கிறது. நாங்க வாங்க, எல்லாரும் வாங்க, நீங்க போராட்டத்தை தொடர்ந்து பண்ணுங்க, வாங்க, நாங்க உங்களுக்காக இருக்கோம். இந்த அரசு வந்து வந்துச்சுன்னா உங்களுக்கு மாற்றத்தை உண்டு பண்ணுவோம். இப்படி தூய்மை பணியாளர்களுக்கு அதே மாதிரி இப்படி எங்கு போராட்டம் நடத்த வேணும்னு போராட்டத்தை தேடி அலைகிற பேய்களாக அன்றைக்கு திமுக அரசாங்கம் இருந்துச்சு. அதே போராட்டத்தை இவங்க தான் பண்றாங்க. அதே அவங்க நீங்க சொல்லாத கேட்கறாங்களா? அவங்க என்ன கேட்கறாங்க? நீ என்ன சொன்னியோ அதை கொடு. அவங்க வந்து எனக்கு 10 லட்சம் சம்பளம் கொடு, 20 லட்சம் சம்பளம் கொடுன்னு கேட்கறாங்களா? நீ என்ன தேர்தல் மேனிஃபெஸ்டோ இப்ப கனிமொழி தயாரிக்கிறாங்க இந்த தேர்தலுக்கு. போன வாட்டி அவங்க தயாரிச்சாங்க. தேர்தல் மேனிஃபெஸ்டோல தயாரிக்கிறப்ப இதெல்லாம் அரசுக்கு சாத்தியம், இந்த அளவுக்கு அரசியல்கிட்ட ஃபண்ட் இருக்கு, இந்த வாக்குறுதியை நம்மளால நிறைவேற்ற முடியுன்றது உங்களுக்கு தெரியாதா? 5.5 கோடி ரூபாய் கடன்ல கொண்டு எடப்பாடி விட்டு போனா 5 வருஷத்துல 10 கோடி ரூபாய் கடன்ல கொண்டு வந்திருக்கீங்க. இதான் உங்களுக்கு சாதனையா? சரி, அப்படி கொண்டு வந்தனாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய
அரசு உடைமைக்கு ஆக்கப்பட்ட நிறுவனங்கள் எதனால் லாபத்தில் இயங்குதா? இன்னைக்கு இவ்வளவு கரண்ட் பில் 200% கரண்ட் பில் ஏற்றிருக்கீங்க. இன்னைக்கு வந்திருக்கு காலைல பேப்பர்ல என்ன செய்ய தெரியுமா? 4.5 ஆண்டு ஆட்சி காலத்தில் தமிழக அரசு ஒரு மெகா யூனிட் மின்சாரம் கூட தயாரிக்கல. ஒரு மெகா யூனிட் தயாரிக்கல. என்ன அரசு இது? நம்ம திராவிடன் மாடல்ற உலகத்திலே நாங்க தான் சிறந்தது டிடிபின்ற உனக்கு என்ன அடிப்படை? ஒரு அரசாங்கத்தின் அடிப்படை கடமை என்ன? சுகாதாரம், ஏழை எளியர்களுக்கு வந்து சுகாதாரம், கல்வி, குடிநீர், மின்சாரம், சாலை வசதி, இதை கொடுக்கறதா உங்களுக்கு தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். ஒரு யூனிட் மின்சாரம் தயாரிக்க உங்களுக்கு துப்பு இல்ல. துப்பு கட்ட அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு நாங்க இந்த சாதனை திராவிடன் மாடல் உலகத்துக்குலாம் எடுத்துக்காட்டு. பெல்ஜியத்துல இருந்து வராரு, ஸ்பெயின்ல இருந்து வராரு, லண்டன்ல இருந்து வராரு, எங்க மாடலை பாக்குறாரு. காலங்காத்தால சோறு போட்டுறோம். என்ன காலங்காத்தால சோறு போடுறது ஒரு சாதனையா? இன்னும் கையெழுந்து வச்சிருக்க எது ஒரு சாதனையா? நான் கேட்கறேன். காலங்காத்தால குழந்தைங்களுக்கு சரினா கற்பிக்கும் திறன் அதிகமாயிடுச்சு. ஏண்டா கற்பிக்கும் திறன் அதிகமாயிடுச்சு, காலங்காத்தால பேர் வச்சு அதுக்கு சோறு வச்சியான்னு கேட்ட மாதிரி இன்னைக்கு ஒரு குழந்தை திருத்தணியில வந்து ஒரு செவுறு விடுத்து செத்துச்சே. எங்க போனீங்க? திட்ட அலுவலர் என்ன பண்றாரு? டிடிபியில் இருக்கக்கூடிய செயல் அலுவலர் என்ன பண்றாரு? கல்வித்துறை அமைச்சர்கள் தூங்குதா? இன்ஸ்பெக்ஷன் பண்றதுன்னு ஒரு ஆளை வச்சிருக்கீங்களா? அவரோட வேலை என்ன? பஸ் கரெக்டா ஓடுது. நல்லா கேளுங்க. கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய டாய்லெட்ஸ் கரெக்டா இருக்கா? கவர்மெண்ட்டுக்காக விடுற பஸ்ல ஓட்ட வரிசல் இருக்கா? அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கரெக்டா பணிக்கு வராங்களா? பசங்க சுத்தமா வராங்களா? ட்ரெஸ் கரெக்டா பண்றாங்களா? அங்க இருக்கக்கூடிய பெஞ்ச் நாக்கர்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் பாதுகாப்பு தன்மையா இருக்கான்றதுக்கு ஒருத்தனை வேலைக்கு போட்டு அதிகாரம் மெத்தன போக்கு. ஏற்கனவே திருநெல்வேலியில 3 மாணவர்கள் இருந்தாங்களே, அன்பழகனார் கல்வி நிதி 7500 கோடி நாங்க பட்ஜெட்ல ஒதுக்குறோம். எங்க அந்த பணம்? நீ வந்து 4 வருஷம் இன்னும் திணையில பள்ளிக்கூடம் நடக்குது, இன்னும் தெருல இன்னும் மரத்தெருல பள்ளிக்கூடம் நடக்குதுல. 7500 கோடி எங்க? கழிப்பறை இல்லாதங்க 52 லட்சம் பேர் படிச்சுட்டு இருந்தாங்க கவர்மெண்ட்ல. 50 அது கொரோனாக்கு அப்புறம் பிரைவேட்ல ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லி நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு வந்தாங்க. இன்னைக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 8 லட்சம் குறைஞ்சு 44 லட்சம் பேர் தான் படிக்கிறான். ஏன் 8 லட்சம் பேர் குறைஞ்சாங்க? எங்க போனாங்க அந்த 8 லட்சம் பேர்? ஆனா நீ உன் புள்ள மட்டும் பிரெஞ்சு படிக்கணும். எங்க புள்ள மும்மொழி கொள்கை தான் படிப்பார், நாங்களாம் பிரெஞ்சு படிப்போம். இன்னைக்கு நடத்தக்கூடிய பள்ளியிலும் எல்லாமே மும்மொழி கொள்கை. இப்ப சுப்ரீம் கோர்ட் நறுக்கு மண்டலே கொட்டிருக்கு. என்ன கொட்டிருக்கு தெரியுமா? ஏன் நவோதயா பள்ளிகளை நீங்கள் அனுமதிக்க மாட்டேன்றீங்க? வருடத்துக்கு 80,000 ஏழை மாணவர்கள் படிப்பை இட்டு போன திராவிட மாடல் என்ற ஆட்சி கெடுக்கிறது. மத்திய அரசு கொடுக்கிற திட்டங்களை திணிப்பு என்று நினைக்காதீர்கள், வாய்ப்பு என்று எண்ணி பயன்படுத்திக் கொள்ளுங்க. எப்படி சொல்றது பாருங்க சுப்ரீம் கோர்ட். உன்னுடைய மொழி பற்ற, உன் மொழி திறனை சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு வராத. என் மாநிலம், என் மக்கள், என் மண், என் தமிழ், இதை சொல்றத முதல்ல நிப்பாட்டு. கூட்டாட்சியில் ஒரு அங்கம் தமிழ்நாடு. கூட்டாட்சியில் ஒரு அங்கம். இந்தியாவில் இருக்கக்கூடிய 27 மாநிலம் 7 யூனியன் பிரதேசத்துல ஒரு மாநிலம் தமிழ்நாடு. சுப்ரீம் கோர்ட் தமிழ்நாடுக்கு தனியா இருக்கா? மத்திய அரசு கொடுக்குற ஸ்கீம் தமிழ்நாடுக்கு மட்டும் தனியா ஸ்கீம் போடுறாங்களா? ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலம் தானே போடுறாங்க. அப்புறம் எதுக்கு நீ அங்க தனியா போற? இது என் மக்கள், என்னுடைய மொழி, என்னுடைய இனம், என்னுடைய இதுனா நீ தனி, நீ இலங்கையா? நீ தனி நாடு இலங்கையா? இதை முதல்ல நிப்பாட்டுறான். நான் சொல்லல, சுப்ரீம் கோர்ட் சொல்றான். இந்த மாதிரி பேசுறத, இனவாதம் பேசுவதை முதல்ல நிறுத்துங்க. மத்திய அரசு எந்த திட்டம் கொண்டாலும் கண்மூடி தண்டு கொண்டு எதிர்க்காமல் அதை வந்து திணிப்பு என்று எண்ணாமல் வாய்ப்பு என்று எண்ணுங்க. ஏன்னா இவர் என்ன சொல்றாரு? எங்கள் மாநிலம் நாங்க திராவிடன் மாடல், இரு கொள்கையில் தான் நாங்க படிப்போம், இரு கொள்கையில் தான் படிப்போம். அப்ப டக்குன்னு சுப்ரீம் கோர்ட் கேக்குது, இரு கொள்கையில் தான் படிப்போம். உன் புள்ள எந்த கொள்கையை படிக்கிறான் சொல்லு. நீ சுப்ரீம் கோர்ட்டில் லாயர் இருக்க, உனக்கு ஹிந்தி தெரியுமா? தெரியும். நீ எப்படி மும்மொழி கொள்கை படிச்ச வில்சன்? பதில் இல்லை. ரைட்டா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிபிஎஸ்இ பள்ளிகள் நடத்துறது 2006 கலைஞர் அவர்கள் கிட்ட 400-500 பள்ளிக்கு அனுமதி கொடுத்தார். ஏன்னா கேந்திர வித்யாலயா பள்ளிகள் வந்து மத்திய அரசு திறக்கிறப்ப ராணுவத்திற்கும் மத்திய அரசு பணியாளருக்கும் முன்னுரிமை கொடுக்குறப்ப இங்க இருக்க ஆள்லாம் போய் எனக்கு சீட்டு வாங்கி கொடுங்க, சீட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி ஒரு எம்பி கிட்டையும் 10 லட்ச ரூபாய் காசு கொடுத்து சீட்டு வாங்கணும்னா ஆஹா வியாபாரம் சூப்பரா இருக்கு. கேந்திர வித்யாலயா 10 சீட்டுக்கு ஒரு சீட்டுக்கு நமக்கு 10 லட்சம் கிடைக்குதுன்னா 10 சீட்டுக்கு நமக்கு 1 கோடி கிடைக்குது. பிசினஸ் நல்லா இருக்கு. நம்மளே ஆரம்பிச்சா போய் கலைஞர்கிட்ட சொல்லி இந்த சென்டர்ல பேசி அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியில போடுச்சு. கிட்டத்தட்ட 100கணக்கான சிபிஎஸ்இ பள்ளிகளை உருவாக்குனது யாரு? இதே கலைஞர் தான் உருவாக்குனாரு. அவருடைய அருள் தான் இன்னைக்கு கல்வி தந்தையா இருக்கிற ஜெகத் ரட்சகன் கல்வி தந்தையா இருக்கிறாரு, ஏவாவேலு கல்வி தந்தையா இருக்கிறாரு, திண்டுக்கல் பெரியசாமி கல்வி தந்தையா இருக்கிறார், துரைமுருகன். இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்கூல்ஸும் இருக்கா இல்லையா? யார் அந்த அனுமதியை கொடுத்தது? அப்போ உன் வீட்டு புள்ள, உன் இன்ஸ்டியூட்டு, உன் காலேஜ், உன் ஸ்கூலில் மட்டும் நீ மும்மொழி கொலை கொடுப்ப. என்னுடைய படிக்கிறதுக்கு கஷ்டப்படுகிற
பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ல படிக்கிற 52 லட்சம் பேர் பள்ளிகளுக்கு நீ கொடுக்க மாட்டே. இது என்ன நியாயம்? இதான் கோர்ட் சொல்லுது. நிச்சயம் உங்களால் நீங்கள் 70,000 பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளுடைய படிப்பை கெடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். அப்ப டாக்டர் ஜியோக்கு அல்வா, நம்ம தூய்மை பணியாளர்களுக்கு குப்பையில சாப்பாடு கொடுக்கறது, நான் சொன்ன இந்த ஐடியாவை அந்த பொருளாதார நிபுணர்கிட்ட சொல்லுங்க. இதை கண்டிப்பா மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வேலை வெட்டியை கொடுங்க, வேட்டி சேலை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தான் அந்த தூய்மை பணியாளர் கேட்குறாங்க. உங்ககிட்ட அவங்க சோறு கேட்கல, அப்படியே நீங்கள் கொடுக்கணும் முடிவு பண்ணீங்கன்னா அம்மா ஹோட்டலில் டோக்கன் கொடுங்க. குப்பை தொட்டியில் கொண்டு போகாதீர்கள், அவ்வளோ இழிவுபடுத்தாதீங்க. அது நர்ஸுங்க தொடர்ந்து பண்றாங்க, எத்தனை உள்நோயாளிகள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்ப யாருடைய வாக்குறுதியை இந்த அரசாங்கம் நிறைவேற்றாமல் பொய்யான வாக்குறுதியை கொடுத்து தான் திராவிடன் மாடல் சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. இதற்கெல்லாம் பெரிய ஒரு பதிலடி தேர்தலில் கிடைக்கும். நிச்சயமா விக்னேஷ், நீங்க சொன்னது போல செவிலியர் தொகுப்பூதிய செவிலியர்களுடைய போராட்டம் நிச்சயமா ஒரு முடிவுக்கு வரும், இந்த தேர்தல் பிரதிபலிக்கும். அதே போல் தூய்மை பணியாளருடைய போராட்டத்தை அரசு அது தீர்வு காணாவிட்டாலும் அதுக்கும் மிகப்பெரிய ஒரு பதிலடி தர தயாராக இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு சவால் இந்த அரசுக்கு என்னன்னா, அரசு ஊழியர்கள் ஜனவரி 6ஆம் தேதியிலேருந்து தன்னுடைய வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு உடனடியாக அந்த பேச்சுவார்த்தை கண்டு அதுக்கு உடனடியான ஒரு தீர்வு காணாவிட்டால் அரசு இயந்திரங்கள் முடங்கப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படிவிடும். டாஸ்மார்க்கில் நடக்கக்கூடிய அந்த ஊழல் சம்பந்தமான இந்த பாட்டில் வாங்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், அந்த ஊழியர்கள் படக்கூடிய அந்த கஷ்டங்களை எல்லாம் ஆராய்ந்து அதுக்கான ஒரு குழு போட்டு அவர்களுக்கு தீர்வு காணாவிட்டால் அதுவும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. 2026 தேர்தல் நெருங்க அரசுக்கு நெருக்கடி வந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நிதர்சனமான உண்மையாக நீங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணீங்க. நன்றி. நன்றி சார்.